தவிக தலைவர் விஜய்க்கு பின்னால் பெரிய கூட்டம் இருக்கிறது என்பதால் தான் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக திருச்சி மக்களவை தொகுதி எம்பி துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்கு செலுத்திவிட்டு சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தேர்தல் சுற்றுப்பயணத்திற்காக விஜய் தேர்வு செய்த இடம் மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடும் என்பதாலேயே முதலில் அவர் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியதாக தெரிவித்திருக்கிறார். சகோதரர் விஜயை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொல்லலையே, நான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம், லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது அவருக்கு ஒரு பக்கபலமா இருக்கும். ஆனா தேர்தல் காலத்திலையும் சரி, தமிழ்நாட்டுடைய அந்த உச்ச இடத்தை அடையணும்னா அவர் அவர் செயலாற்றணும். செயலாற்றுங்கிறது நீங்க ஒரு நாள் இரு நாள் கிடையாது. நீங்க வருடம் முழுவதும் பல வருடங்கள். இது ஒரு அரசியல் என்பது 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது. இது ஒரு மேரத்தான். இது ஒரு சலிப்புத்தன்மை இல்லாம தொடர்ந்து போராடுறதா ஒரு அரசியல். அதுல அவர் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அடுத்து வர காலங்கள் அவருடைய செயல்பாடு வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். மக்கள் அதை வச்சு இடப்பட போறாங்க. அவருக்கு ஒரு நட்சத்திரம், பெரிய ஒரு நட்சத்திரங்கிறதுனால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா அதை வச்சு மாத்திரம் அந்த உச்சி இடத்தை அடைவாராங்கிறது அது முடியாது. திமுக என்னை பார்த்து அஞ்சுகிறது, அதனாலதான் எனக்கு எங்கேயுமே காவல்துறை வச்சு ரொம்ப டைட் பண்றாங்க. இல்ல, சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்க அவர் குற்றச்சாட்டு நம்ம ஆளுங்கட்சி மேல வச்சிருக்கிறாரு. அது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் மக்கள் மத்தியிலே பேசலாம், மக்கள் மத்தியிலே அந்த கருத்துக்களை சொல்லலாம், செய்யலாம். ஆனா கடந்த காலங்களில் அவர் எங்கெங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் இது போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்திருக்காரோ அங்கெல்லாம் போலீஸ் அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவரு ஏற்கனவே சொல்ற மாதிரி அவரு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அப்படி வரும்போது அங்க இருக்கிற அமைதி கிடக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு வரக்கூடாதுங்கிற சில அந்த காரணங்களுக்காண்டி சில இடங்களை தவிர்க்க சொல்லியிருக்காங்க. நானே திருச்சியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அங்க இருக்கிற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காண்டி அது ஒரு இடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான காரணம் தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க அந்த கூட்டத்தை கூட்ட வச்சுவாங்க. கண்டிப்பா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு இடையூறா இருக்கு. அதை தவிர்த்து மாற்று இடங்கள் நீங்க இதை தேர்ந்தெடுக்க நாங்க அதுக்குண்டான ஒப்புதலை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தான் அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்கு நான் மாறுபடுறேன். இன்னைக்கு நீங்க சகோதரர் விஜயா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சகோதரர் புசி ஆனந்தா இருக்கட்டும், நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான அவங்க ஒரு வாதத்தை எடுத்திருக்கிறாங்க. அதனால அவர் ஆளுங்கட்சி எதிராக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே கேட்ட ஒரு இடம், ஒப்புதல் கேட்ட இடம் அது அங்க கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அங்க ரொம்ப ஜனங்கள் நிறைய போயிட்டு வர இடம். அந்த இடத்துல போட்டோன்னா போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கிறதுனால அந்த இடத்த முடியாதுன்னு சொல்லி மறுத்திருக்கிறாங்க.